அன்பு உறவுகளுக்கு வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, வெயில் காலம் வர ஆரம்பிச்சிருச்சிங்க. இந்த வெயில் காலத்தில் நல்லா வளர்ந்து நிறைய அறுவடை கொடுக்கக்கூடிய காய்கறி செடிகளையும் பூச்செடிகளையும் பார்த்து தாங்க பார்க்க போகிறோம். நான் சொல்கிறது எல்லாமே ஏற்கனவே விதை போட்டு வளர்ந்து இப்போ ஈல்டு கொடுக்கக்கூடிய காய்கறி செடிகள் பூச்செடிகள் கிடையாது. இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் கூட நீங்கள் நாளைக்கே விதைகள் போட்டு அல்லது செடிகளை வாங்கி வச்சு கூட வளர்க்கலாம். வரும் வெயில் காலத்தில் நல்லாவே வளர்ந்து நிறைய காய்கறிகளையும் பூக்களையும் கொடுக்கக்கூடிய செடிகள். மற்ற செடிகளும் வளரும். ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த செடிகள் வெயிலையும் தாங்கி வளரக்கூடிய செடிகள். சரி, வாங்க அது என்னென்ன காய்கறி செடிகள், என்னென்ன பூச்செடிகள் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது கீரைகள்ங்க. கீரைகளில் எல்லா கீரையுமே இந்த வெயில் சீசனில் போடலாங்க. கீரைகளுக்கு ஒரு பழமொழி இருக்குங்க, காய காய கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வெயில் எவ்வளவு காயுதோ அவ்வளவும் கீரைகள் செழிப்பாக வளரும். அதுதான் அந்த பழமொழி. இதை விவசாயிகள் சொல்லும் பழமொழி தான். கீரைகளை வளர்க்கும்போது நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது மண்கலவுங்க. இதுக்கு நைட்ரஜன் சத்து நிறைய தேவைப்படுறதுனால நம்ம மண்கலவையில் தொழு உரத்தை சேர்த்துக்கணும் அப்படின்னாலே உங்களுக்கு கீரைகள் எல்லாம் நல்லாவே வளர ஆரம்பிச்சிடுங்க. கீரைகளில் பருப்பு கீரை, சிறுகீரை, அரைக்கீரை, முளைக்கீரை, அடுத்தது சிகப்பு கீரை, இது போல் எல்லா கீரைகளையுமே போடலாம். இதில் பாலக்கீரை மட்டும் கொஞ்சம் திணறும் முளைச்சி வர்றதுக்கு. முளைச்சி வந்துடுச்சு அப்படின்னாக்கா நல்லாவே வளர ஆரம்பிச்சிடும். மற்றபடி வெயில் காலம் அப்படின்னாலே உங்களுக்கு பிடித்த கீரைகள் எல்லாத்தையுமே நீங்கள் போடலாம். எந்தவித ப்ராப்ளமும் இல்லாமல் உங்களை கைவிடாமல் அது நல்லாவே வளர்ந்து உங்களுக்கு ஈல்டு கொடுக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது தக்காளிங்க. தக்காளி செடிக்கு வெயில் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. வெயில் காலத்தில் தான் நிறைய காய்களும் வரும், நல்லாவே வளரும். அதனால் தக்காளி செடியை நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். நாற்று விட்டு எடுத்து நடக்கூடிய செடி இது. நாற்று விட்டால் இந்த வெயில் காலத்தில் வருமா அப்படின்னு சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும். அப்படிலாம் இல்லை. நீங்கள் சாதாரணமாகவே ஒரு தக்காளி பிழிஞ்சி விட்டாலே அது நல்லாவே வளர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா எடுத்து நீங்கள் நட ஆரம்பிக்கலாம். தக்காளி செடிக்கு முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இந்த வெயில் காலத்தில் வெள்ளை ஈக்கள் ப்ராப்ளம் இருக்கும். அதுதான் வைரஸ் நோயை உண்டு பண்ணும். அதுக்கு நீங்கள் மஞ்சள் அட்டை வச்சாலே போதும். மற்றபடி வேறு எந்த பூச்சிகளும் அதிகம் இருக்காது. இருக்கும், கொஞ்சமாக தான் இருக்கும். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னாக்கா வைரஸ் நோய், பூச்சி தாக்குதல் எல்லாமே இருக்கும். அந்த ஆடிப்பட்டத்து சீசனில் சொல்கிறேன். தாராளமாக தக்காளி செடியை நீங்கள் இப்போவே கூட ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மிளகாய்ங்க. மிளகாய் செடியில் இலை சுருட்டல் ப்ராப்ளம் நிறைய பேர் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான செய்தின்னு தான் சொல்லலாம். ஏன் அப்படின்னாக்கா, இந்த வெயில் சீசனில் மிளகாய் செடி சூப்பராக வருங்க. இலை சுருட்டல் ப்ராப்ளங்கள்லாம் எதுவுமே வராது. ஏன் அப்படின்னாக்கா, நம்ம முன்னோர்கள் சொன்னது தான், பட்டம் பார்த்து பயிர் செய் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பட்டத்தில் மிளகாய் சூப்பராக வரும். தாராளமாக நீங்கள் நாற்று விட்டு எடுத்து நடலாம். மிளகாயில் நிறைய வகைகள் இருக்குது. வானம் பார்த்த மிளகாய், குண்டு மிளகாய். ஆனால் குடை மிளகாயெல்லாம் போட்டுறாதீங்க. அது இந்த சீசனில் வராது, கொஞ்சம் குளிர்கால சீசனில் தான் வரும். இந்த மாதிரி சாதா மிளகாய் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதில் மேக்சிமம் வரக்கூடிய ப்ராப்ளங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூக்கள் உதிர்வு பிரச்சனை மட்டும். அந்த பூக்கள் உதிர்வுக்கு நீங்கள் ஒரு கைப்பிடி வேப்பம் புண்ணாக்கு எடுத்து வேர் பகுதியில் போட்டு தண்ணி ஊற்றிட்டு வந்தாலே போதும். இலை சுருட்டல் வராது. அப்படி வந்தாக்கா நீங்கள் புளிச்ச மோரை தெளிங்க. அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட மீன் அமிலம் இருந்ததுன்னா அதை தெளித்து விடுங்க. அந்த ப்ராப்ளங்கள் எல்லாமே சரியாயிடும். இப்போ பாருங்கள், இது நாற்று விட்டு நான் எடுத்து இப்போ தான் நட்டுருக்கேன். அதனால் நாளைக்கே கூட நீங்கள் மிளகாய் விதை போட்டு எடுத்து நட ஆரம்பிக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வெங்காயங்க. வெங்காயம் இதுக்கு முன்னாடி போட்டு வளரவே இல்லை, எல்லாமே அழுகி போச்சுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. இப்போ போட்டிங்க அப்படின்னாக்கா சூப்பராக வரும். வெங்காயத்து விதைகள் போட்டு நாற்று விட்டு எடுத்து நடலாம். அப்படி இல்லைனாக்கா உங்கள் வீட்டிலே இருக்குது பார்த்தீங்களா கிச்சனில் வெங்காயம், அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் ஒரு கவரில் போட்டு வச்சிங்க அப்படின்னாக்கா முளைச்சி வந்துடும். அதை மண்கலவை ரெடி பண்ணி சாதாரணமாக நட வேண்டியது தான். இதுக்கு க்ரோ பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 18x9 இது கரெக்டாக இருக்கும். மண்கலவையில் கொஞ்சம் சாம்பல் சேர்த்துக்குங்க.
வெங்காயம் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக வரும். அடுத்தது சூடோமோனஸ் ட்ரைகோட்ரமா விரிடி, இது ரெண்டையும் கண்டிப்பாக வந்து சேர்த்துக்குங்க. வேரழுகல் நோய், வேர் சம்பந்தமான பிரச்சனை, நுனி கருகள்லாம் வருது பார்த்தீங்களா, அது வந்து வராது. கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா நீங்கள் சூடோமோனஸை தண்ணீரில் கரைச்சி அந்த இலைகள் வருது பார்த்தீங்களா, அதில் தெளித்து விட்டிங்க அப்படின்னாக்கா நுனிக்கருகள்லாம் வராது. முக்கியமாக வெங்காயத்தில் வரக்கூடிய பிரச்சனை இந்த நுனிக்கருகள் தான். அதனால தான் நான் வந்து சூடோமோனஸை தண்ணியில் கரைச்சி இலைகள் மேலே தெளிக்க சொல்கிறேன். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வெண்டைங்க. வெண்டை கூட நம்ம டைரெக்டாக விதைகள் வந்து போட ஆரம்பிக்கலாம். இப்போ வெயில்லையும் நல்லா வளரும். வெண்டையில் நிறைய வெரைட்டி இருக்குது. அது எல்லாத்தையுமே நான் ரீசெண்டாக போன வருஷம் அக்டோபர்னு நினைக்கிறேன், அக்டோபரில் சீட் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ கொரோனாலாம் கொஞ்சம் முடிஞ்சிருச்சு, அதனால் டைரெக்டாகவே விதைகள் வந்து ஷேர் பண்ணலாம். அதுக்கு தான் பார்த்துட்டு இருக்கேன். கூடிய விரைவில் ஒரு நிகழ்ச்சி மாதிரி ரெடி பண்ணி எல்லாருக்குமே விதைகள் வந்து ஷேர் பண்ண பார்க்குறேன். அதை விரைவில் அறிவிக்கிறேன். நம்ம சேனலில் இருக்கிற வீடியோக்களை பார்த்துக்கிட்டே வாங்க, எப்போன்றது உங்களுக்கு அறிவிக்கிறேன். இதில் பெருசாக ஒன்றும் பாதிப்புலாம் வராது. முக்கியமாக சாம்பல் அல்லது வாழைப்பழ தோலை வந்து தண்ணீரில் கரைச்சி நம்ம ஊற்றிட்டு வந்தாலே போதும். காய்கள் எல்லாம் வந்து பெருசு பெருசாக வளர ஆரம்பிக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கத்தரிங்க. கத்தரி கூட வெயிலில் சூப்பராக வரும். கத்திரி நாற்று விட்டு எடுத்து நடக்கூடிய ஒரு பயிருங்க. முக்கியமாக இதில் வெயில் காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் பார்த்திங்கனாக்கா, காய்கள் வந்து கசப்பு தன்மையாக இருக்கும். அதுக்கு வந்து நம்ம பொட்டாசியம் சத்து குறைபாடு தான். சாம்பல் அல்லது வாழைப்பழத்தோலை ஊற்றிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா அந்த ப்ராப்ளங்கள் எதுவுமே வராது. பூச்சி தாக்குதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மாவு பூச்சிகள் தொல்லை வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கு ஐஸ் வாட்டர் எடுத்து நம்ம இலைகள் மேலே பீச்சி அடித்தாலே போதும். அஸ்வினி தாக்குதலும் இருக்கும், சாம்பல் வந்து அதுக்கு மேலே தெளித்து விடலாம். மற்றபடி வளர்ச்சி ஊக்கி எது இருக்கோ உங்கள்கிட்ட மீன் அமிலமோ அல்லது தேமூர் கரைசலோ எதை வேணாலும் நீங்கள் தெளிச்சுட்டு வந்தீங்கன்னாக்கா கத்திரி செடியிலையும் ஒரு நல்ல அறுவடையை எடுக்கலாம். இந்த வெயில் சீசனில் இப்போவே நீங்கள் நாற்று விட்டு எடுத்து நட ஆரம்பிக்கலாம். காய்கறி செடிகள் அவ்வளோதாங்க. நான் சொன்ன இந்த காய்கறி செடிகள் எல்லாமே வந்து வறட்சியை தாங்கி வளரக்கூடிய செடிகள். அதனால் தாராளமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் இந்த வெயில் காலத்தில். காய்கறி செடிகளை பற்றி பார்த்துட்டுங்க, அடுத்தது பூச்செடிகளை பற்றி பார்க்கலாம். பூச்செடிகளில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது செம்பருத்திங்க. செம்பருத்தி வந்து வெயில் சீசனில் தாறுமாறாக பூத்து குலுங்கக்கூடிய ஒரு செடிங்க. நீங்கள் நர்சரியில் கூட இப்போ கூட போயிட்டு வாங்கிட்டு வந்து நட ஆரம்பிக்கலாம். இந்த சீசனில் நல்லாவே பூக்கும். செம்பருத்தி செடியில் வரக்கூடிய முக்கியமான பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவு பூச்சி தொல்லை தாங்க. அதை சரி பண்ணிட்டாலே போதும், உங்களுக்கு பூக்கள் வந்து நிறைய பூக்கும். ஏற்கனவே மாவு பூச்சிக்கு நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன். அதில் மைதா மாவு கரைசல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருப்பேங்க. இந்த வெயில் சீசனில் அது வெயிலில் தான் அடிக்கணும். அதை அடித்தோம் அப்படின்னாக்கா அது மேலே ஒட்டிக்கிட்டு அந்த மாவு பூச்சிகளை எல்லாமே வந்து கீழே கொட்டிக்கும். நம்ம சேனலில் இருக்குது, போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். அதுவும் இல்லாமல் செம்பருத்தியும் மல்லிகையும் எப்படி வந்து நிறைய பூக்கள் பூக்க வைக்கிறது அப்படின்றத ரீசெண்டாக கூட ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். மற்றபடி செம்பருத்தி அப்படின்னாலே தேமூர் கரைசல் தெளித்து விட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நிறைய மொட்டுக்கள் வந்து பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சேஞ்சிங் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. இது காலையில் ஒயிட் கலரில் பூக்குங்க, 11 மணிக்கு மேலே ரோஸ் கலராக மாறிடும் வெயில் பட்ட உடனே. இது செம்பருத்தி செடிக்கு என்னென்ன நம்ம பண்ணுறோமோ அதை செஞ்சாலே போதும். அதே வகையை சார்ந்தது தான். மாவு பூச்சிகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கு ஐஸ் வாட்டரை முதல்ல நீங்கள் பீச்சி அடித்து சாதாரணமாக வேப்ப எண்ணெயை தெளித்தாலே போதும், ஓரளவு வந்து சரியாயிடும். இது நர்சரியில் நிறைய அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கிங்க. பல்லாவரம் சந்தையில் கூட இது கிடைக்குது, தேவைப்பட்டால் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மல்லிகைங்க. மல்லிகை செடி கண்டிப்பாக வெயிலில் தான் நிறைய பூக்கள் வந்து பூக்கும். இதில் வரக்கூடிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இலைகள் மஞ்சளாக இருக்கும். அது நைட்ரஜன் சத்து குறைபாடு இந்த வெயில் காலத்தில் வரும். தொழு உரத்தை ஒரு கைப்பிடி எடுத்து வேர்ப்பகுதியில் போட்டு விட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த மஞ்சள் தன்மையெல்லாம் மாறிடும். மற்றபடி இதுக்கு முக்கியமாக வளர்ச்சி ஊக்கின்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பூக்காத செடி கூட பூக்க வைக்கிற ஒரு வளர்ச்சி ஊக்கி இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுதான் அரப்பு மோர் கரைசல். அதை ரெடி பண்ணி நம்ம இலைகள் மேலே தெளித்து விட்டோம் அப்படின்னாலே பூக்காத செடிகள் கூட பூக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் என்னங்க, நான் சொன்ன இந்த செடிகளை எல்லாத்தையுமே நாளைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களை என்றைக்குமே கைவிடாது வெயில் காலத்துலேயும் தாங்கி வளர்ந்து உங்களுக்கு அறுவடையையும் பூக்களையும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.